ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தீரும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் கவிதா, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்துள்ள நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு MCA முடிச்சுட்டு இவங்க தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க. அதாவது ஃபினான்ஸ் கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலையில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகே, எந்த வயதாக இருந்தாலும் மேக்ஸிமம் ஒரு 60 வயசுக்குள்ளே இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க நாமக்கல்லில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுங்க. திருமணம் ஆகி 2 பெண் குழந்தைங்க. ஸோ அவங்கள படிக்க வச்சுட்டு இவங்க தனிமையில் தான் இருக்காங்க. இவங்களுக்கு அப்பா அம்மா இல்லைங்க. ஸோ இவங்க ஹாஸ்டலில் வளர்ந்ததாக லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. பட் இவங்களுடைய கணவர் ஹார்ட் அட்டாக்கில் தவறிட்டதுனால இவங்க தனிமையில் தான் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு சொந்த பந்தம் யாரும் இல்லாதனால இவங்களுக்குன்னு ஒரு துணை வேணும். அதாவது இவங்களுடைய கணவர் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறதுனால இவ்வளோ வருடம் திருமணம் வேணான்னு இருந்தவங்க இப்போ இவங்களுடைய குழந்தைகளோட பாதுகாப்புக்காகவும் இவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, என்னோடய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு அப்பா இருக்கணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. ஓரளவு மாதம் 10,000 சம்பளம் வாங்குறவராக இருந்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வசிக்கிறது வாடகை வீடு தாங்க. அதனால் வரக்கூடியவரும் வாடகை வீடாக இருந்தாலும் ஓகே, சொந்த வீடாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னுடைய ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மூலமாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா தனபாக்கியம், வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துள்ள நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 8ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க ஃபேன்சி ஸ்டோருக்கு வேலைக்கு போய்ட்டு, அதாவது ஹோல்சேல் ஃபேன்சி ஸ்டோருக்கு வேலைக்கு போய்ட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலையில் பார்த்திங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையன் மட்டும்தாங்க, அதுவும் 5 வயசு பையங்க. இவங்களுடைய கணவர் இவங்களை விட்டுட்டு வேறு ஒரு பெண்ணை பார்த்துட்டு அவங்களே திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க முறைப்படி விவாகரத்து பண்ணி பேப்பர்ஸ்லாம் கையில் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய பாதுகாப்புக்காக இவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு அப்பா அம்மா வீட்டுக்கெலாம் இவங்க போகலைங்க. அவங்க இவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால அவங்க இவங்கள சேர்த்துக்கலைங்கிறதுனால இவங்க தனிமையிலே ஒரு குழந்தைய வச்சுட்டு இவங்க வேலைக்கு போய் சம்பாரிச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இதனால் கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல ஒழுக்கமானவராக இருக்கணும். அவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், என்னோடய பையனை மட்டும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதுன்னு தான் இவங்க சொல்லியிருக்காங்க. மற்றபடி வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. நம்மளோட சேனல் பேர் சொல்லிட்டு யாராவது அமௌண்ட் கேட்டாங்கன்னா தயவுசெய்து கொடுக்க வேணாங்க. இதுபோன்ற இலவச வரங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.